வெல்கம் டு விசா கிராஃப்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஷவர் பாத்ரூமில் டஃபன் கிளாஸ் ஃபிட் பண்ணி டோர்லாம் ஃபிட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இதை ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வால் டு கனெக்டர் மாட்டிருக்கு. வால் டு பைப்பு, வால்க்கும் பைப்புக்கும் கனெக்டர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா வால் டு கிளாஸ் ஃபிட்டிங்ஸ் வந்துடும். அதே மாதிரி தான் வாலில் 2 சப்போர்ட்டு, கீழே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு சப்போர்ட்டு, அதே தான் வால் டு கிளாஸும். இது பார்த்தா ஃபிக்ஸடாக மொத்தம் நம்ம 3 கிளாஸ் போட்டிருக்கோம். ஃபிக்ஸட் கிளாஸே 2 செட்டப் போட்டிருக்கோம். கார்னரில் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று. அது மேலே 3/4 பைப் வந்துடும். இது ஸ்ட்ராங்காக இருக்கனால இது போடுவோம். பைப் டு கிளாஸு, இந்த ஃபிட்டிங்ஸ் வந்து பைப் டு கிளாஸு. அது பைப்பும் ஜாயிண்ட் ஆகுது. பைப் டு பைப்பு அதோட ஃபிட்டிங்ஸ் அது. இதை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதே தான் ஃபிக்ஸடு கிளாஸுக்கும் பைப் டு கிளாஸு இது ஃபிட்டிங்ஸை போட்டு அந்த இடத்துல லாஸ்ட்டில் வந்து வால் டு பைப்பு கனெக்டர் கொடுத்துருக்கோம். இங்கேயே அப்படி தான் ஃபிக்ஸடு கிளாஸ்னால் மேலேயும் கீழேயும் வால் டு கிளாஸ் கனெக்டர் கொடுத்துருக்கோம். மொத்தம் ஃபிக்ஸட் கிளாஸில் 3 கனெக்டர் ஃபிட்டிங்ஸ் இருந்தால் போதும். நல்லா ஸ்ட்ராங்காக அதுவே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டில், 3/4 பைப்பில் அதை வளைச்சி ஹேண்டிலாக கொடுத்துருக்கு. கிளாஸ் டு கிளாஸ் வர டோரோட கீழே இது வந்து உள்தரப்பு வர மாதிரி இருக்குது, வெளித்தரப்பும் வர மாதிரி இருக்குது. நமக்கு சப்போர்ட் இப்போது வந்து உள்தரப்பு மட்டும் கேட்டிருக்கனால உள்தரப்புக்கு தேவையான ஃபிட்டிங் மட்டும் இப்போ போட்டிருக்கோம். கீழே ஒன்று மேலே ஒன்று போட்டால் இது போதும். கம்ப்ளீட்டாக நல்லா பக்காவாக இதாகிடும். பார்ட்டிக்கு இந்த டிசைனை சென்ட் பண்ணியிருந்தோம். டிசைன்லாம் ஃபோட்டோஸ் நம்மள்ட்ட மெட்டீரியல் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தோம். அவங்க பார்ட்டி இந்த டிசைன் சூஸ் பண்ணாங்க. அந்த டிசைனுக்கு நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. கிளாஸு எப்பயும் போல் ரெகுலராக டொல்லமும் டஃபன் கிளாஸ் போடாமல் நம்ம பாத்ரூமுக்கு வந்து ஷவருக்கு எப்பயும் வெயிட்டு கிளாஸ் டோர் வந்து வெயிட் அடிக்கிறதுனால 10 mm டஃபன் கிளாஸை போட்டு ஃபிட்டிங்ஸை போட்டு, ஏன்னா ஃபிட்டிங்கும் 10 mm தான் வரும். அதனால் 10 mm ஃபிட்டிங்ஸை தாண்டி 10 mm கிளாஸை போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கை பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் பார்க்கலாம் எவ்வளோ பேர் இந்த ஒர்க்கை பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. அடுத்த பாத்ரூம்லேயும் அப்படி தான் 2 பாத்ரூம், இந்த சைடில் மொத்தம் 2 பாத்ரூம். இந்த 2 பாத்ரூமில் வந்து டோரு, இது பார்க்குறது டோரு 2 மேலேயும் கீழேயும் வால் டு கிளாஸ் கனெக்டர் அந்த கீழே வந்து கொடுத்தாச்சு. இது டோர் ஃபிட்டிங்கு பாருங்கள். இங்கேயும் அதே மெட்டீரியல் தான், அதே சேம் குவாலிட்டி, எல்லாமே சேம் தான். இங்கே வந்து வெறும் நார்மல் ஷவர்னால் 2 ஒரு ஃபிக்ஸடு ஒரு டோரு. அதே மெட்டீரியல் தான். அங்கே என்ன பாத்ரூமில் அங்கே ஷவரில் போட்டிருக்கோமோ அதே மெட்டீரியல் தான் இங்கேயும்.
அதான் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம ஒர்க்கு நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் ஒர்க்கு உங்களுக்கு தேவைப்படுது, இந்த மாதிரி ஒர்க்கு உங்கள் வீட்டில் பண்ணணுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.